நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். 80கள்லையும் 70களோட பின்பகுதியில் பிறந்த நிறைய நண்பர்களுக்கு, அதுவும் தமிழ்நாட்டில் பிறந்த நிறைய நண்பர்களுக்கு தோழர்களுக்கு காமிக் புஸ்தகம் ஒரு ஒரு முக்கியமான அம்சமா இருந்திருக்கும் அவங்களோட சைல்ட்ஹுட்ல. நான் நிறைய காமிக் புக்ஸ் அந்த வயசுல நான் படிச்சிருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய அந்த அந்த காலகட்டத்தில் காமிக் புக்ஸ் அவைலபிளா இருந்தது. லைன், முத்து, அப்புறம் இந்திரஜால், அம்புலி மாமா, இந்த மாதிரி சிறுவர்களுக்கான காமிக் புக்ஸ் நிறைய வந்தது. அதுல வெளிநாட்டுல இருந்து வெளியிடப்பட்ட நிறைய காமிக் புக்ஸை தமிழ்ல மொழியாக்கம் செஞ்சு சிவகாசியில இருந்து லயன் போன்ற பப்ளிகேஷன்ஸ்ல நிறைய வெளியிட்டாங்க. அதனால அந்த ஒரு காமிக் புக் மேல இருக்கிற ஒரு தீராத ஒரு காதல் எனக்கு எப்பயுமே உண்டு. வளர்ந்ததுக்கு அப்புறமே வேற வேற நூல்கள் படிக்க ஆரம்பிச்சாலும் எந்த ஒரு சப்ஜெக்டையும் ஒரு கிராஃபிக் ஃபார்மேட்ல எழுதுனா அதை ரொம்ப விரும்பி படிப்பேன் நான். அப்புறம் காலப்போக்கில் நான் ஃபிக்ஷன், அதாவது புனைவெளிகள் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்ச காலத்துல, இப்போ சமீபத்தில் ஒரு 10 வருஷத்துல நிறைய ஆங்கிலத்துல புனைவெளிகள், நான் ஃபிக்ஷன் கிராஃபிக் புக்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சுது. ஸோ அதெல்லாம் இப்போ தேடி படிச்சு நிறைய ஒரு கிட்டத்தட்ட 300க்கு மேல படிச்சிருக்கேன் இது வரைக்கும். ஆனா இந்த படிச்ச எல்லா புஸ்தகங்கள்லையும் ஒரு 5 நான் ஃபிக்ஷன் கிராஃபிக் புக் என்ன மனசை ரொம்ப பாதிச்ச, ஒரு பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு 5 நூல்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த 5 நூல்களை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சொல்ல போற எல்லா நூல்களுமே ஆங்கில நூல்கள். இந்த அறிமுகம் செய்ய போற அந்த 5 நூல் வரிசையில முதல் நூல் த ஸ்டார்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட். இது எழுதினவர் ஒமார் முகமது அப்படிங்கிறவர். அவரோட சொந்த கதை இது. அதை விக்டோரியா ஜேமிசன்ங்கிறவங்க படம் வரைஞ்சு இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த நூல் இங்கே அமெரிக்காவில் 10 பருவத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கான ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட்ல இது முதல் 10 லிஸ்ட்ல இது எப்பயுமே இருக்கும். இந்த நூல் நேஷனல் புக் அவார்ட் ஃபைனலிஸ்ட் வாங்கின இந்த நூல் ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்டை கிராஃபிக் ஃபார்மேட்ல சொல்லியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கா நாடுகளில் உள்நாட்டு போர், அதாவது சிவில் வார் நடக்கிறது நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு தான் வரோம். அதில் சொமாலியாவில் ரொம்ப அன்ரெஸ்ட் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சொமாலியாவில் இருந்து ஒரு சிரிஞ்சு போன ஒரு ஃபேமிலியில் வெறும் அண்ணனும் தம்பியும் 2 பேரும் குழந்தைகள் தான். அவங்க அண்டைய நாடான கென்யாவில் இருக்கிற ஒரு ரெஃப்யூஜி கேம்புக்கு போய் உயிர் தப்பிக்கிறாங்க. அவங்க அம்மாவை பிரிஞ்சிடுறாங்க. அவங்க அப்பாவையும் கண்டுபிடிக்க முடியல இந்த கமோஷன்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த 2 குழந்தைகளோட அந்த கேம்ப் லைஃப் என்ன அப்படிங்கிறத பேசுறது தான் இந்த நூல். ரொம்ப அருமையான ஒரு காமிக் ஃபார்மேட்ல எழுதப்பட்டிருந்தாலும் இதோட சப்ஜெக்ட் ரொம்ப ஒரு ஹெவியான சப்ஜெக்ட். அதுவும் குழந்தைகள் கஷ்டப்படுறத படிக்கும்பொழுது எந்த ஒரு எல்லாருக்குமே மனசு உருகிரும் கண்டிப்பா. அந்த வரிசையில எனக்கு ரொம்ப பிடித்தமான, அதே நேரத்தில் ரொம்பயும் சில இடங்கள்லாம் நமக்கு கண்ணில் தண்ணி வர்ற அளவுக்கு சோகத்தை காமிக்கிற சில நிகழ்வுகள்லாம் இந்த நூலில் உண்டு. ஸோ அந்த நூல் அந்த அந்த குழந்தைங்கள் எப்படி அந்த கேம்ப்ல எதுவுமே கிடைக்காத சாப்பாடோ, அதே மாதிரி தங்குறதுக்கு ஒரு டென்ட் தான் இருக்கும். அப்புறம் ஸ்கூல், அதுலேயும் அங்கே பள்ளி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதை எப்படி அவங்க யூஸ் பண்ணி அவங்க மேலே ஒரு அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வர்றாங்க அப்படிங்கிறத பற்றி எழுதின ஒரு ஒரு அந்த ஆத்தருடைய உண்மையான கதை இது. ஸோ ஒமார் முகமது எழுதின இந்த வென் ஸ்டார்ஸ் ஆர் ஸ்கேட்டர்டுங்கிறது என்னோட முதல் பரிந்துரை. இது கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி படிங்க. அடுத்தபடியாக எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச ஒரு நூல், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா த கம்ப்ளீட் பெர்சிபோலிஸ். இது இந்த மர்ஜானே சத்ராபி அப்படிங்கிறவங்க எழுதின இந்த நூல் உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸான ஒரு நூல். இது இந்த இந்த கதையை மையமாக கொண்டு ஒரு அனிமேட்டட் மூவி கூட வந்திருக்கு. ஸோ மர்ஜானே சத்ராபிங்கிறவங்க ஒரு ஈரான்ல பிறந்த ஒரு பெண்மணி. அவங்க எந்த காலகட்டத்தில் அவங்க 10 பருவத்தில் இருக்காங்கன்னா, ஈரான்ல அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்ற அந்த ரெவல்யூஷன் 1978 நடக்குது. அந்த ரெவல்யூஷன் நடக்கும்பொழுது அவங்க குழந்தையா இருக்காங்க. ஸோ அந்த ஊர்ல நடக்கிற மாற்றங்கள், அதுக்கு முன்னாடி இருந்த மன்னராட்சி ஷா முறையில இருந்த அநியாயங்கள், அப்புறம் அமெரிக்கா
மற்றும் பிரிட்டனோட தலையீடுனால ஆயில் இருக்கிறதுனால வந்து அங்க அதை நேஷனலைஸ் பண்ணும் பொழுது அதை எம்பார்கோ பண்ணது. அப்புறம் வந்து அவங்க அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தப்போ வந்து எப்படி இந்த புது கவர்மெண்ட், அதாவது இஸ்லாமிக் கவர்மெண்ட் வந்து என்னென்ன தடைகள் போடுறாங்க, அதே நேரத்தில் இந்த ஈராக் வாரும் அதே நேரத்தில் தான் நடக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில எழுதப்பட்ட இந்த நூல் வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆழமாக பேசுற ஒரு நூல். அதே மாதிரி நமக்கு தெரியாத இந்த ரெவல்யூஷனோட துவக்கம் வந்து வேற மாதிரியா இருந்திருக்குன்றத வந்து இந்த நூல்ல வந்து நிறைய அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரொம்ப சிம்பிளான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காமிக் ஃபார்மேட் தான், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நூல். பெர்சிபோலிஸ் அப்படின்ற இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா பெர்ஷியாவோட பழைய தலைநகரமாக இருந்த இந்த பெர்சிபோலிஸ் வந்து ரொம்ப ஒரு இன்னைக்கும் ஆர்கியாலஜிக்கலி ரொம்ப ஃபேமஸான ஒரு இடமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த நூல் எனக்கு ரொம்ப பிடிச்ச இரண்டாவது நூல். அதே நேரத்தில் ரொம்ப நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், அதே நேரத்தில் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின இரண்டாவது நூல். மூன்றாவது நூல் வந்து மவுஸ், ஆர்ட் ஸ்பேகில்மேன்ங்கிறவர் எழுதின இந்த மவுஸ்ங்கிறது வந்து இங்க அமெரிக்காவில் வந்து பள்ளிகள் நிறைய குழந்தைகள் படிக்கிற அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த லிஸ்ட்ல வந்து இந்த நூலும் நிறைய பரிந்துரை செய்யப்படுது. இது வந்து எதை பத்தினா இரண்டாம் உலக மகாயுத்தத்துல ஜெர்மனியில இருக்கிற நாட்சிகள் செஞ்ச கொடுமைகள் பத்தி நிறைய இலக்கியங்களும் நூல்கள் அப்புறம் திரைப்படங்கள் நிறைய வந்துருச்சு. இந்த நூல் வந்து இந்த எழுதினவருடைய தந்தையினுடைய கதை. அவர் வந்து போலாந்துல இருக்கிற யூதர்கள், அவங்க குடும்பத்துல இருக்கிற நடக்கிற என்னென்ன பிரிவுகள், கொடுமைகள் அவங்க என்னென்ன சந்திச்சாங்க அப்படிங்கிறத வந்து மனிதர் முகம் வச்சு வரையாம எல்லாரையுமே வந்து எலிகள் போல முகத்துல போர்ட்ரை பண்ணி அவர் வரைஞ்சிருக்காரு. ஸோ இந்த நம்ம வந்து இந்த ட்ரெப்லின்கா, அப்புறம் வந்து இந்த நிறைய கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ் பற்றிலாம் நிறைய நம்ம படிச்சிருக்கோம். அது எல்லாமே போலாண்டில் தான் இருக்கு. ஸோ ட்ரெப்லின்கா, அதுக்கப்புறம் வந்து அப்புறம் ஆஷ்விட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்படுற பெயர்கள். இந்த இதுல வந்து அவங்க குடும்பம் எப்படி சிதறி போகுது, அப்புறம் வந்து அவர் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்கிறாரு அவங்க ஒய்ஃபோட, அதுல இருந்து எப்படி தப்பிச்சு வர்றாங்க அப்படிங்கிறத அவர் பையன் வந்து அவரை இன்டர்வியூ பண்ற மாதிரியாக ஒரு செட்டப்ல எழுதப்பட்ட இந்த நூல் வந்து இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு நூலும் கூட. அதே நேரத்தில் நிறைய தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து அந்த அவங்க பட்ட கஷ்டங்கள் பற்றி எழுதப்பட்டிருக்கு கிராஃபிக் ஃபார்மேட்ல. ஸோ இந்த நூலையுமே நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பரிந்துரை செய்வேன். மவுஸ், ஆர்ட் ஸ்பீகல்மேன் எழுதினது. அடுத்து கடைசி இரண்டு நூல்கள் வந்து எழுதினது ஒரே ஒருத்தர் தான். ஆனால் இந்த டாபிக் வந்து இப்போ கரண்டாக ரொம்ப ரெலவெண்ட்டான ஒரு டாபிக். இது என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்தை பற்றி 1991 இந்த ஆசிரியரோட பேர் வந்து ஜோ சாக்கோ. இவர் வந்து ஒரு நிறைய மாதங்கள் அங்க காசால ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட அந்த மக்கள் படுற கஷ்டத்தை வந்து அப்சர்வ் பண்ணி ஒரு கிராஃபிக் ஃபார்மேட்ல 2001 வெளியிடப்பட்ட இந்த நூல். ஸோ இவரோட இன்னொரு தனிச்சிறப்பு என்னன்னா, இவரோட அந்த படங்கள் வந்து ஒரு பென்சில் ஸ்கெட்ச் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் இருக்காது. ஸோ பென்சில் ஸ்கெட்ச் மாதிரி தான் இருக்கும். அதே நேரத்தில் அந்த எந்த ஒரு பயஸும் இல்லாமல் அந்த மக்களோட சேர்ந்து வாழும் பொழுது அவங்க படுற கஷ்டங்களை வந்து ஒரு நடுநிலையாக இருந்து பின்னாடி வந்து நடுநிலை இல்லாமல் மாறுற அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படுறத இந்த நூலில் வந்து அவர் அமெரிக்க ஆத்தர் தான், அமெரிக்கன் இல்லஸ்ட்ரேட்டர் தான். ஆனால் அவரோட அந்த வெளியில சொல்லப்படுற கதைகளும் அங்கே நடக்கிறதும் வித்தியாசம் இருக்கிறதுன்றத வந்து 1991 நடக்கிறத அவர் வந்து ஹிஸ்டாரிக்கலி டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து அவர் எழுதின முதல் நூல். இந்த நூல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நூல் நான் நினைக்கிறேன். இந்த பாலஸ்தீன் த ஸ்பெஷல் எடிஷன் ஜோ சாக்கோவோட இந்த நூல். அதே டாபிக்கை வச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு அவர் திருப்பி அதே நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரெண்டாவது ஒரு நூல் எழுதியிருக்காரு அவர். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் நோட்ஸ் இன் காசா. ஸோ இப்போ இதுவுமே 10 வருடங்களுக்கு கழிச்சு அவர் அங்கே போய் நிறைய இதோட பின்னணி என்ன எதனால இது நடந்தது ஹிஸ்டாரிக்கல்லி, அப்புறம் வந்து அங்க இருக்கிற மக்களுடைய உண்மையான மனநிலை என்ன,
அது என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து திருப்பியும் அது அவரோட ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைல். அது அவரோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா வெறும் பென்சில் ஸ்கெச்சஸாக தான் இருக்கும். ஆனால் எதையுமே வந்து அவர் டைரக்ட் அப்சர்வேஷனில் அப்படியே இல்லஸ்ட்ரேட் பண்ணுவார். ஸோ இந்த நூலுமே வந்து ரொம்ப ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வு அவங்களுக்கு கொடுக்கும். இந்த நூலில் வந்து இந்த ரெண்டுமே வந்து அவர் எழுதுனது, ஜோ சாக்கோ எழுதுனது. இதையுமே நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த சொன்ன அந்த 5 நூல்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் தீம் இருக்கும். என்னன்னா ஒன்று பயோகிராஃபி மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து இன்னைக்கும் இருக்கிற உலகத்தில் இருக்கிற சில பிரச்சனைகளை பேசுகிற ஒரு நூலாகவே இருக்கும் இந்த 5மே. அதனால உங்களுக்கு கிராஃபிக் நூல்கள் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்ததுனாலும், அதே நேரத்தில் புனைவெளிகள் பிடிக்கும் இந்த மாதிரி டாபிக்ஸில் அப்படின்னாலும், இந்த 2 காம்பினேஷனையும் சேர்த்து செய்யப்பட்ட எழுதப்பட்ட உருவாக்கப்பட்ட இந்த 5 நூல்கள் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக பரிந்துரை செய்வேன். ஸோ அதனால இந்த நூல் கிடைச்சதுன்னா வாங்கி படிங்க. அதே மாதிரி இந்த நூல் ஏற்கனவே படித்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸையும் உங்கள் ஃபீட்பேக்ஸு உங்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுச்சுன்றதையும் நீங்கள் எனக்கு சொல்லலாம். ஸோ இந்த பரிந்துரை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு பரிந்துரையும் மற்றும் அறிமுகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.